என் அன்பு வணக்கம். குழம்பு மிளகாத்தூள் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். இது பர்ஃபெக்டாக இன்ஜினியர் பண்ணி நான் இதை வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோன்னா ஒரு லார்ஜர் வால்யூம்ஸில் இருக்கும். நாங்கள் எப்போவுமே எங்கள் வீட்டில் இப்படி தாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி அப்படி நம்ம பண்ணுவோம். அது ஃபேமிலி பெருசாக இருக்கும்போது அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 கிலோ டோட்டல் வால்யூமை நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு டோட்டல் வால்யூம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 1 கிலோ தான் வரும். அது ஒரு காம்பேக்டான ரெசிபி. அது ஒன்று ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னென்னா காரம் ஜாஸ்தியாகவே இருக்கும் இந்த குழம்பு மிளகாத்தூளில். இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக சில பேர் கஷ்டப்படுவாங்க. இதில் அந்த ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. சில இதில் காரம் கம்மியாக இருக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் மிளகா கம்மி பண்ணும்போது அது என்னாகும், அந்த ப்ராப்ளத்தை திருப்பி ஃபேஸ் பண்ணுவாங்க. ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்காத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும், காரம் கரெக்டாக இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. எல்லா டேஸ்ட் பட்ஸுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். இதில் குழம்பு மட்டும் இல்லை, நிறைய ரெசிபிஸ் இதில் வைக்க முடியும். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு மசாலா பவுடரில் இது ரொம்ப சூப்பரான ஒரு வேல்யூவான மசாலா பவுடர்னு இதுவும் ஒன்றுன்னு சொல்லிடலாம். ஸோ அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன், இந்த தனியா இருக்குல்ல, இது ஒரு 400 கிராம். ஓகே, இதை நான் தனியாக போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்து மிளகா. இந்த தனியாவும் மிளகா காம்பினேஷன் தான், இந்த ரேஷியோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் குழம்பு மிளகாத்தூளுக்கு. மற்றதெல்லாம் முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த மேஜராக ப்ராப்ளம் வர்றது இந்த 2 ரேஷியோவில் தான் பெரும்பாலான ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நான் இதை சொல்கிறேன். இப்போ நம்ம 400 கிராம் மல்லி போட்டிருக்கோம் இல்லையா. இதில் சில பேர் என்ன ரெசிபி பண்ணுவாங்கன்னா ஈக்குவலண்ட்டாக போடுவாங்க. 400 கிராமும் மிளகாவே போட்டுருவாங்க. எல்லா நேரமும் நமக்கு அதே மாதிரியான குவாலிட்டியில் கரெக்டான மிளகா கிடைக்குமானே தெரியாது. சில டைம் அந்த ஸ்டோரேஜ் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது குடோன்லேருந்து மிளகா எந்த இதில் வருதுன்னே தெரியாது. நல்லா கெட்டு போகாமல் இருக்கிறது தான் பார்ப்பாங்களே ஒழிய அதோட ஸ்பைசினஸ் லெவல் எப்படி ஏறி இறங்கும்னா அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவலண்ட்டாகவும் போடல, நேராக பாதியாகவும் போடல. நான் போடுறது அந்த ரேஷியோவை நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்துக்கணும். இப்போ நான் இதுக்கு யூஸ் பண்ணுறது 250 கிராம், அதாவது 1/4 கிலோ காஞ்ச மிளகா, நீட்டு மிளகாவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 25 கிராம் காஷ்மீரி சில்லியை நான் சேர்த்துக்கிறேன். இந்த காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, நல்ல வைப்ரண்ட்டான கலர் கிடைக்கும். அட் த சேம் டைம் இதில் காரம் ஜாஸ்தி கிடையாது. ஸோ அதனால் நமக்கு நீட்டு மிளகாவில் அந்த ப்ளசண்ட்டான கலர் கிடைக்கலனாலும் டேஸ்ட் கிடைச்சிரும். இது மூலிமா நமக்கு கலரும் நல்லா சூப்பராக கிடைக்கும். நம்ம எதுனாலும் 25 கிராம் 50 கிராம் மற்ற இந்த சீரகம் வெந்தயம்லாம் கூட கிடைக்கும். ஆனால் இந்த காஷ்மீர் ரெட் சில்லி மட்டும் நான் 25 கிராம் ஆட் பண்ண சொன்னால் அது எப்படி கிடைக்கும்? நம்மளாம் வீட்லேயும் மெஷர் பண்ண முடியாது இல்லையா. ஒன்றும் இல்லை, சிம்பிளான வழி. ஒரு 25லேருந்து 30 காஷ்மீர் ரெட் சில்லி இண்டிவிஜுவலாக கவுண்ட் பண்ணி எடுத்து போட்டிங்கன்னா அது கன்ஃபார்மாக 25 கிராம் இருக்கும். இல்லைனா 23 கிராம் 21 கிராம் இருக்கும். அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த 2-3 கிராம் வேரியன்ஸில் எந்த மாற்றங்கள் வந்தாலும் ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகு, இதுவும் 25 கிராம் சேர்த்துக்கிட்டால் போதும். இதோட 50 கிராம் கடலைப்பருப்பும் 50 கிராம் தோரம்பருப்பும் நான் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு தோரம்பருப்பும் 50 கிராம் நான் தனியாக எப்படிங்க வெயிட் பார்த்து 50 கிராம் மெஷர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள். டேபிள் ஸ்பூன் இருக்குல்ல, ஒரு டேபிள் ஸ்பூனில் அப்படி அளந்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படியே கடலைப்பருப்போ தோரம்பருப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா அது கன்ஃபார்மாக 15 கிராம் இருக்கும். ஸோ நான் 50 கிராம்னு சொன்னேன். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டிங்கன்னா 30 கிராமு. ஸோ நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா அது 50 கிராம் கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ கரெக்டான டேபிள் ஸ்பூன் இல்லாமல் சில வீட்டில் நம்ம சாதாரண லோக்கலில் வாங்கின ஸ்பூனாக கூட இருக்கலாம். அதோட சைஸ் இன்னும் சின்னமாக தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஸ்பூன் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஒரு 5 ஸ்பூன், அந்த ஸ்பூனுக்கு நீங்கள் 5 ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கடலைப்பருப்பு 5 ஸ்பூனு, தோரம்பருப்பு 5 ஸ்பூன் போட்டிங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக சூப்பராக இருக்கும். அடுத்து சோம்பும் சீரகமும் ஒரு 25 கிராம் சோம்பும், அதுக்கப்புறமா 50 கிராம் ஜீரகத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து கடுகு ஒரு 25 கிராம் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க ஸ்பூனில் போடுறதா இருந்தால் 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் 10 கிராம் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க ஸ்பூனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதோட புழுங்கல் அரிசி, நம்ம சாப்பாடு அரிசி இருக்கு இல்லையா, அதை நான் ஒரு 50 கிராம் நான் சேர்த்துக்கிறேன். இந்த 50 கிராம் அரிசி நீங்கள் எப்படி மெஷர் பண்ணிக்கலாம்னா, உங்கள் வீட்டில் இருக்க மீடியம் சைஸ் டம்ளர் இருக்குல்ல,
அதுக்கு 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் மேலே நீங்கள் போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக 50 கிராம் வந்துடும். ஸோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். அதோட நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 இன்ச்சு சைஸில் இருக்க மஞ்சள் ஒரு 3 நான் இதோட சேர்த்துக்கிறேன். ஸோ இதோட எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எதாவது மிஸ் பண்ணிட்டேனா? இல்லை, எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். சில பேர் கேட்கலாம், இதில் நாங்கள் பெருங்காயம் சேர்ப்போமே அப்படின்னு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, அது ஒரு ஆப்ஷனல் தான். ஏன்னா சமையல் பண்ணும்போது நம்ம எந்த டிஷ்ஷு பண்ணாலும் சரி, அதில் நீங்கள் அந்த டயத்துலேயே கூட நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இல்லை இதுலேயே கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் பெருங்காய தூளோ இல்லை எது கட்டி பெருங்காயமோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் மை சஜஷன் வேண்டாம், ஏன்னா சமைக்கும் போது நம்ம ஏற்கனவே சேர்க்குறோம், அதுவே போதுமானது. இதை நான் அப்படியே மூட்டை கட்டிட்டு வெயிலில் காய வச்சுக்கிறேன். நல்ல மிஷினில் கொடுத்து திரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது நல்ல சூடாக இருக்கும், இதை ஆற வைக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமே. ஓகே, அதை நம்ம இப்போ ஆற வச்சுக்கலாம். இப்படி நல்லா பரப்பி விட்டால் சீக்கிரமாக ஆறிடும். ஒரு நல்ல ஸ்டீல் பாத்திரத்தில், ஒரு நல்ல ஏர் டைட் கண்டெய்னர் மாதிரி இருக்கிற நல்ல பாத்திரத்தில் நம்ம இதை எடுத்து வச்சா நல்லா சூப்பராக கெட்டு போகாமல் நல்ல வாசனை எதையும் நம்ம லூஸ் பண்ணாமல் வச்சுக்க முடியும். நான் இதை பார்த்திங்கன்னா 2 நாள் வெயிலில் காய வச்சுருந்தேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு எந்த காலத்தில் யூஸ் பண்ணுறீங்களோ அது ரொம்ப முக்கியம். நான் குளிர் காலத்தில் பண்ணுறதுனால நான் 2 நாள் நான் என்ன பண்ணேன், வெயிலில் காய வச்சுருந்தேன். நீ வெயில் காலமாக பண்ணுறதா இருந்தால் காலைல 9 மணிக்கு நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாயந்தரம் 5 மணிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு மிஷினில் கொடுத்து நீங்கள் திரிச்சிட்டு வந்துடலாம். பர்ஃபெக்டாக இருக்கும். குளிர்காலமாக இருக்கிறதுனால 2 நாள் வச்சேன். ஸோ அதில் பண்ணிட்டா இது சூப்பராக இருக்கும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், 2 முக்கியமான ஒரு விஷயம். என்னது, மிளகு நான் இதில் சேர்த்தேன் பார்த்தீங்களா? இந்த ரெசிபிலேயே மிளகு வருது, அதனால் சேர்த்தேன். இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல்கம் டு சிவராமன் கிச்சன். நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தான் மதண்டா வந்திருக்கீங்க. ஏன்னா நான் இந்த ரெசிபி மட்டும் இல்லை, எல்லா ரெசிபிலையும் நான் மிளகு சேர்ப்பேன். ஏன் இவர் சேர்க்குறாரு, இது தனியாக சொல்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒயம் ஆடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கணுமே, பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.